வணக்கம். கூடா நட்பு கேடா முடியும்னு ஒரு பழமொழி இருக்கு. இத முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கூட ஒரு டைம் உபயோகப்படுத்தியிருப்பார். அது அரசியல், அதை விடுங்க. இந்த கூடா நட்பு கேடா முடியும்னா என்னென்னா, நிறைய பேருக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க, போவாங்க, வருவாங்க. ரைட்டு. நாம் என்ன சொல்கிறோம், ஒரு ஊரில் ஒரு பூனை இருந்ததுங்க. அது ரெகுலராக அந்த இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு அந்த காட்டு பக்கம் போய் வரும். பூனை மறைக்கிற மாதிரி மறை பெய்யணும்னு கிராமத்துலலாம் சொல்லாடை உண்டு. அது மறைவாக தான் போகும். அப்படி போய் வந்துட்டுருக்கும்போது அங்கே ஒரு நரியினுடைய நட்பு கிடச்சிது. அந்த நரி வந்து அப்படி இது டெய்லி இந்த பூனையை பார்க்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கி 2 பேரும் அப்படி பழக ஆரம்பித்தாங்க. அந்த பூனை வந்து கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுதுன்னு வச்சிங்களேன், ஒரு மாதிரியாக ஒரு மியூசிக்கோட ஒரு ஏப்பம் விடும், மியாவ் அப்படின்னு. இதை பார்த்ததும் இந்த நரிக்கு ஆசை, ச்சே, நாமளும் தான் இருக்கிறோம், கத்துறோம் ஓலையிடுறோன்னு நம்மளை தேத்தி அடிக்கிறாங்க, இது இந்த பூனை என்ன இனிமையாக கத்துது பார்த்தியா அப்படின்னு. சரி, அதுக்கிட்டே கேட்டுருவோமே. ஏன்னா பூனைன்னா நீங்கள் கத்துறீங்களே, மியாவுன்னு கத்துறீங்க, நல்லா இருக்குது சவுண்டு, இது எப்படிண்ணா உங்களுக்கு சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டுச்சு. இந்த பூனை சொல்லிச்சு, நான் வந்து பால், தயிர், மோர், வெண்ணெய் இந்த மாதிரி பால் பொருள்லேயே நிறைய சாப்பிட்றதுனால எனக்கு இயற்கையாகவே அந்த மாதிரியான குணம் வந்துடுது அப்படின்னுச்சு. அப்படியாண்ணா எனக்கு இந்த குரலை கொஞ்சம் மாற்றி கொடுக்குறதுக்கு எதனா அது மாதிரி என்ன உதவி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டுச்சு. அதெல்லாம் உனக்கு எப்படி கிடைக்கும், பால், தயிர், மோர்லாம் வீட்டில் கிடைக்கும். நான் வீட்டில் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருப்பேன், ஜனங்க அவங்க வச்சுட்டு போகும்போது நான் எடுத்து சாப்பிட்டு வந்துடுவேன். அவங்களும் சரி இப்போ பூனை தானே சாப்பிட்டு போச்சுன்னு விட்டுடுவாங்க, உனக்கு எப்படி அதை தர முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இந்த நரிக்கு அதே மாதிரி சாப்பிட்டே பார்க்கணும், நாம்ளும் அதே மாதிரி குரல் எடுத்து நாம்ளும் கத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அண்ணா என்ன ஒரு நாளைக்கு அவங்க கூட்டணும் போகிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இருந்தா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. இது முடியாதுன்னு தற்கெல்லாம் முடிஞ்சது, இது முடியாதுன்னுது, நான் என்னை கூப்பிட்டுட்டு போங்கண்ணா அப்படி இப்படின்னு கெஞ்சிது. சரின்னு ரெண்டும் ஒரு வழிக்கு வந்து சரி கூப்பிட்டு போகிறேன். ஆனால் ஒன்று, அங்கே வந்து நீ எப்படி எது நடந்தாலும் சத்தம் போடக்கூடாது, அதை மட்டும் மனசில் வச்சுக்க. நீ பாட்டில் எதனா சாப்பிட்டு பாட்டில் வான்னு கத்தனின்னா உன்னோட சேர்ந்து எண்ணியும் காலி பண்ணிடுவாங்க. அதனால் சவுண்டு மட்டும் வரக்கூடாது. சரிங்கண்ணான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன், ப்ராமிஸு அப்படின்னு சொல்லிட்டு போச்சுங்க. ரெண்டும் அந்த வீட்டுக்கு போச்சு. அது மாதிரி ஒரு பரணியில் ஓரமாக தங்கி இருந்ததுங்க. அதை வச்சாங்க சாப்பாடெல்லாம். அதை சாப்பிட்டுட்டு அவங்க பால், தயிர், மோரெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓரங்க வச்சுட்டு அவங்க படுத்துட்டாங்க. இது வாங்கினான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடு, நம்மளுக்கு தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால், மோர், தயிர், வேணுன்னு இருந்தது எல்லாத்தையும் எடுத்து இது கையில் கொடுத்துது. இதுவும் ஃபுல்லாக சாப்பிட்டுது, வயிறு முட்டை சாப்பிட்டுது. ஆகா, என்ன இனிமையான ஒன்று கூட, இந்த மாதிரி உணவு நம்ம பார்த்ததே இல்லையேன்னு அது மனசுக்குள்ளே சந்தோஷம். சந்தோஷத்தில் அது சும்மா இருக்க முடியாது, ப்ராமிஸை மறந்து போச்சு. ஊன்னு திரும்ப அது ஊழையிடுறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்பித்ததும் வீட்டுக்காரன்னு எல்லாம் கும்பலாக எழுந்துச்சி ஓடியான்ட்டானுவோ, டேய் நரி உள்ளே பூந்துருச்சுடா, வாடான்னு சொல்லிட்டு இது பண்ணி, அடரா கதவை அட ஜன்னல் அட அப்படின்னு பார்த்து டக்குன்னு பூனை அப்படி தான் ஜன்னல் வழியாக எகிரி குச்சி ஓடி போயிடுச்சு. இந்த நரி மாட்டிக்கிச்சு, வாட்டமாக மாட்டிக்கிச்சு. சமத்தி அடித்து தூக்கின்னு போய் காலில் பிரி கட்டி இழுத்துன்னு போய் அந்த அதுங்க எங்கே இருக்குது அந்த காட்டில் அதை கொண்டு கடாய்ச்சிட்டு வந்துட்டான். என்ன பண்ணுவான் நரி, என்ன பண்ணுவான், தூக்கின்னு போய் கடாய்ச்சிட்டு வந்துட்டான், காக்கா கழுவி கொத்துட்டுமேன்னு. இதை மற்ற நரிங்கள்லாம் வந்து பார்த்துது, என்னடா இந்த நரி பல்லு இழிச்சின்னு கிடக்குது அப்படின்னு. அப்போ தான் யோசனை வந்தது அதுகளுக்கு. கூடுவான கூடங்கள் மாடங்கள் ஏறுவான, குரலை விட்டு கத்துவான, அடிபட்டு மிதிப்பட்டு சாவான அப்படிறான்னு சொல்லிட்டு இது புத்திசாலித்தனத்தை அவ்வளோ தூரம் ஏகடியம் பண்ணிவிட்டு அது பாட்டில் அது போயிடுச்சு. இதுதான் கூடா நட்பு கேடா முடியும். பாரு, அந்த நரியோடு சேரணும், நரி பூனையோடு சேரலாமா, பூனையோடு சேர்ந்தா என்ன கதையாச்சு. இது தாங்க, அதுக்கு தான் கூடா நட்பு கேடா முடியும். ஓகேவா?